அதோட சட்ட ஒழுங்கு அடியோடு முடிந்து விட்டது. இன்னைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு பார்க்கின்றோம். எனக்கு முன்னாலே என்னென்ன அவர்கள் பேசினார்களே, 2 வயது சிறுமி முதல் 80 வரை மோதாட்டி வரை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எதனால்? போதை ஆசாமியார். இன்றைக்கு தமிழகத்திலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 110 டன் கஞ்சாவை கண்டுபிடித்தா சொல்லுகிறார்கள். 3.6 லட்சம் இந்த போதை மாத்திரைகள் கண்டுபிடித்தா சொல்றாங்க. 6000 கஞ்சா சாக்லேட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இவ்வளவு. அப்படின்னா வெளியில எவ்வளவு விற்பனை ஆயிருக்குன்னு எண்ணி பாருங்க. இன்றைக்கு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, பொதுமக்களும் இந்த போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் திறந்தா இந்த செய்தி தான் வருது. ஒரு காலத்தில் வெள்ளி நிலவரம் என்ன, தங்க நிலவரம் என்னன்னு தான் செய்தியில் வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன நிலை என்று தான் செய்தியில் வருகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம்.